Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன ஸ்டோரிஸில் நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவர் உலகத்தை படைச்சி எல்லா இயற்கை காட்சிகளையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைச்சி 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கு ஆலயத்துக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு பார்த்தோம்ல. இன்றைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, ஆதாமும் ஏவாளும் அப்படியே ஏதேன் தோட்டத்தில் அப்படியே ஜாலியாக வராங்க. அப்படியே ஆதாம் ஏவாளை அப்படியே வலது கையில் அப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு. ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, ஏவாளியெல்லாம் இது ஆப்பிள் மரம், இந்த பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போய் திராட்சை கொடியை கட்டுறாரு, இதை திராட்சை பழம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்படியே அந்த பக்கம் வராரு, அப்படியே ரோஜா பூ, அப்படியே சாமந்தி பூ அதெல்லாம் காட்டுறாரு. அப்படியே வானத்தை கை காட்டுறாரு. அங்கே பாரு ஒரு பேர்ட்ஸ் இருக்கு பாரு, அது எவ்வளோ சூப்பராக பாடுதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகிறாரு. அப்படியே யானை வருது. அப்போ எல்லாம் ஆதாம் எந்தெந்த மிருகங்களுக்கு என்னென்ன பேர் வைக்க சொன்னாரோ அதுதான் ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லிட்டாரு. ஆதாமே, நீ மிருகங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கிறியோ, பறவைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறியோ, நீ வைக்கிற பேர் தான் இந்த உலகத்தில் அப்படி இருக்கணும். அப்போ எந்த மிருகத்துக்கும் கோபம் வராது, அந்த மனிதர்களை அடிக்கணும் சாப்பிடணும் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. எல்லாம் ரொம்ப ஷார்ப்டாக இருக்கும். அதுக்கு பாவம் என்னன்னு தெரியாது, பழி வாங்கணும்னு எதுவுமே தெரியாது. அதனால அப்படியே எலிம்பெட்டு போனோன்னே அது அழகாக அப்படியே தும்பிக்கையில் தூக்கி அப்படியே ஆதாம அப்படியே பின்னாடி வச்சு அப்படியே கொண்டு போகும். அதுக்கப்புறம் அப்படியே இறங்குவார். அப்புறம் குதிரை வரும், குதிரைக்கு மேலே அப்படியே ஏறி உட்காந்து அழகாக ஜாலியாக போவார், ஒன்றுமே செய்யாது. அதுக்கப்புறம் பப்பீஸ் வரும், பப்பீஸ் எல்லாம் தூக்கி அழகாக விளையாடுவாங்க. இது ஜூட்டாக இருக்குல்ல, இந்த பப்பி ஒயிட்டாக இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் இந்த பாடும் பறவைகள், என்ன அழகாக இந்த பறவை பாடுதில்ல, இதுக்கு நைட்டிங்கேல் பேர் என்னென்ன பேர் வைக்கிறாரோ இப்படி எல்லா பேரை வச்சுட்டு அப்புறம் அப்படியே அந்த ஆறுக்கு போவாங்க. அப்படியே 2 பேரும் குளிப்பாங்க. அப்புறம் மலைகளை பார்ப்பாங்க, குண்டுகளை பார்ப்பாங்க. அப்படியே ஜாலியாக அப்படியே அளவிட முடியாத ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? ஆதாம் கிட்ட சொன்னார், ஆதாமே, இந்த தோட்டத்தில் எல்லாம் உனக்கு தான், நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், தோட்டத்தில் நடுவில் ஒரு மரம் நிற்குது, அந்த மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிட்டேன்னா உனக்கு கண்ணு திறக்கும், அப்புறம் நீ நன்மை தீமை எல்லாம் அறிஞ்சிருவ. அதனால அந்த சாப்பிடக்கூடாத ட்ரீக்கு ஏசப்பா என்ன பேர் வச்சிருந்தாருன்னா நாலெட்ஜ் ஆஃப் ட்ரீ. என்ன ட்ரீ? நாலெட்ஜ் ஆஃப் ட்ரீ, நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு மேலே சர்ப்பம் அப்படியே சுத்திட்டு இருந்தது. இதை நைஸாக கேட்டு வச்சிருந்தது. அடுத்த நாள் அதே மாதிரி ஆதாம் ஏவாளும் அப்படியே சுற்றி வரும்போது ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, நேற்றைக்கு நான் உனக்கு என்ன சொன்னேன், இது என்ன மரம்? நாலெட்ஜ் ஆஃப் ட்ரீ. இதுக்கு கனியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நமக்கு என்ன வரும்? பாவம் செஞ்சுருவோம், நன்மை தீமை என்னதுன்னு தெரிஞ்சிடும். அதனால இந்த கனியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொன்னோன்னே இந்த சர்ப்பம் மரத்துலேருந்து நைஸாக ஏவாளை கூப்பிட்டு ஏவாள்கிட்ட கேட்டது, ஆமாம், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னது உண்டோ? தம்பி, தங்கச்சி, சர்ப்பத்துக்கு பேச தெரியாது, ஆனால் நீங்கள் பப்பட் பார்த்துருக்கீங்களா? ஆஸ் லைக் பப்பட். பப்பட்டுக்கு என்ன பண்ண தெரியாது, அது ஒரு பொம்மை. ஆனால் அதுக்குள்ள கையை விட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அசைப்பாங்க. ஆனால் பேசுறது இன்னொரு மனிதன். அதே மாதிரி இந்த சர்ப்பம் இந்த பொம்மை மாதிரி ஏவாள்கிட்ட பேசுது. ஏவாள், இந்த கனியை ஏசப்பா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல. உன்னை ஏவாள் சொல்ற, ஆமாம், சாப்பிடக்கூடாது. இல்லை, நீ சாப்பிடு, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு கண்ணு திறக்கும், நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல மாறிடுவார். தம்பி, தங்கச்சி, என்ன சொல்லுது பாரு, நீ சாப்பிட்டேன்னா கண்ணு திறக்கும்,
நீ தேவர்களை போல மாறிடுவேன்னு சொன்னோன்னே இந்த வார்த்தை ஏவாளுக்கு ஏதோ ஒரு லட்டு சாப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏசப்பா தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, சாப்பிட்டா என்னதான் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த கனியை பறிச்சு தானும் சாப்பிட்டு ஆதாமுக்கும் என்ன பண்ணிட்டா, கொடுத்துட்டா. ஆதாமும் சாப்பிட்டாங்க, ஏவாளை சாப்பிட்டாங்க. இந்த சர்ப்பம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஆஹாஹா மாட்டிக்கிட்டாங்கடா மாட்டிக்கிட்டாங்கடா மாட்டிக்கிட்டாங்கடான்னு சர்ப்பம் போயிடுச்சு. ஆனா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் அப்படியே சாப்பிட்டோன்னு பார்த்தா அப்படியே ஐயோ நமக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடி போய் அத்தி இலையை பறித்து அதை ஒரு ட்ரெஸ் மாதிரி தைச்சு 2 பேரும் ஒழிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஏசப்பா அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில் அப்படியே நடந்து வராங்க, சந்தோஷமா வராங்க. என் பிள்ளைங்க ஆதாமும் ஏவாளும் இப்போ என்ன செய்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்களா, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, இல்லை தூங்கிட்டு இருக்காங்களா, இந்த ஆதாமுட்டையும் ஏவாள்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வரும்போது ஆதாமையும் காணோம் ஏவாளையும் காணோம். என்னடா இது, ஏன் பிள்ளைங்க என்னதான் தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஆளுங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடுறாங்க. இந்த சத்தம் யாருக்கு கேட்டுச்சு, ஆதாமுக்கு. ஐயோ ஏசப்பா வந்துட்டு அங்கே கூப்பிடுறாங்களே, இப்போ என்ன செய்யறது, நமக்கு ட்ரெஸ் இல்லை, அத்தியெல்லாம் போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வராங்க. வந்தோடனே அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு. ஏசப்பா அப்படியே பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை இவங்க சாப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஆதாம்கிட்ட கேட்டார், ஆதாமே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்ட இல்லைன்னு சொன்ன. இல்லை ஏவாள் தான் கொடுத்தாங்க. ஏவாள்கிட்ட கேட்டாரு, இல்லை சர்ப்பம் சொல்லிச்சு. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்குள்ள பழி போட்டாங்க. ஆனாலும் ஏசப்பாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஆதாமை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ இந்த உலகத்துல வாழ மட்டும் நெற்றி வேர்வை சிந்தி. தம்பி தங்கச்சி பாரு, ஒரே ஒரு சின்ன பாவம் செஞ்சதுனால ஆதாமை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா, நீ உலகத்துல வாழ மட்டும் நெற்றி வேர்வை சிந்தி உழைச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஏவாளை கூப்பிட்டார், ஏவாள் நான் சொன்ன பேச்சு நீ கேட்கல அல்ல அப்படின்னு சொல்லி, நீ குழந்தை பெறும்போது ரொம்ப வலியோட தான் பிள்ளை பெறுவா. அதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லை, பிரசவ வேதனைன்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படி நீ குழந்தை பெறும்போது வேதனையோட பெறுவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. சரி சர்ப்பத்தை கூப்பிட்டாரு, நீ என் பிள்ளைங்களை ஏமாத்தின இல்லை, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தர அப்படின்னு ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ இந்த உலகத்துல வாழ மட்டும் உன் வயத்தால நகரணும், நீ மண்ணை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. தம்பி தங்கச்சி இந்த கதையிலேருந்து பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம தோட்டத்தை ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எவ்வளோ அழகாக படைச்சு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து பழுகி பெருகி கீழ்ப்படுத்துங்கள்னு சொன்ன ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த நடுவில் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நாலேஜ் ஆஃப் ட்ரீல உள்ள ஃப்ரூட்டை மட்டும் சாப்பிடாதேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கீழ்ப்படியில் சாப்பிட்டாங்க, பயங்கரமான தண்டனை பெற்றாங்க, பாவம் செஞ்சாங்க. இன்னைக்குள்ள வேத வசனத்தை படிப்போமா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. நம்ம ஜெபம் பண்ணலாமா? கை கூப்புங்க, கண்ணு மூடுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த உலகத்தில் எங்களை படைச்சு ஆண்டு அனுபவித்து பழுகி பெருகி ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, ஒரே ஒரு பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்க. கீழ்ப்படியாமல் சாப்பிட்டதுனால நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். ஆனாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீங்க. உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களையும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.